இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மித்ராவின் தனியார் பாலர் பள்ளி மானிய திட்டம் 4709 குழந்தைகள் பயன். மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ராவின் தனியார் பாலர் பள்ளிக்கான மானிய திட்டத்தின் வாயிலாக இவ்வாண்டு 4709 குழந்தைகள் பயனடைந்துள்ளனர். 9.3 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் 183 தனியார் பாலர் பள்ளிகளை அது உட்படுத்தியுள்ளது. அதே சமயம் தடிகா ஜீனியஸ் பெர்சினார் திட்டத்தின் கீழ் 126 பாலர் வகுப்பு மாணவர்களுக்கு 2,77,200 ரிங்கிட் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக மித்ரா தலைவர் பி பிரபாகரன் தெரிவித்தார். சிங்கப்பூர் சுங்கைபுலோவில் மித்ரா தடிகா ஜீனியஸ் பெர்சினார் பாலர் வகுப்பில் கல்வியை முடித்த 52 சிறார்களுக்கான பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற போது அவர் அவ்வாறு கூறினார். 4 முதல் 6 வயதிலான இந்திய சிறார்களுக்கு ஆரம்ப கல்வி கிடைப்பதையும் B40 குடும்பங்களின் சுமையை குறைப்பதையும் அத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது என்றார் அவர். அதோடு தமிழ் பள்ளிகளுக்கு மாணவர்களை அனுப்பி வைக்கும் ஃபீடர் திட்டமாகவும் இந்த தடிகா ஜீனியஸ் பெர்சினார் விளங்குகிறது. PKRுடன் பேசியது உண்மைதான், ஆனால் இன்னும் முடிவெடுக்கவில்லை. தெங்கு சஃப்ருல் விளக்கம். PKR கட்சியில் இணைவது பற்றி அதன் தலைமைத்துவத்துடன் பேச்சு நடத்தியதை அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் தெங்கு சஃப்ருல் அப்துல் அசீஸ் ஒப்புக்கொண்டுள்ளார். எனினும் இதுவரை தாம் முடிவேதும் எடுக்கவில்லை என முதலீடு, வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சருமான அவர் சொன்னார். அதே சமயம் மாநில அளவில் பதவி பிரமோ அல்லது இடைத்தேர்தல் நடத்துவது குறித்தோ எதுவும் விவாதிக்கப்படவில்லை என்றார் அவர். ஒருவேளை எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கப்பட்டால் அதனை நிச்சயமாக அம்னோவிடம் முறைப்படி தெரியப்படுத்துவேன் என நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெங்கு சஃப்ருல் கூறினார். செனட்டர் பதவிக்காலம் முடிந்ததும் தெங்கு சஃப்ருல் அமைச்சராக தொடர முடியாது. எனவே ஓர் இடைத்தேர்தலை உருவாக்கி அவரை ஸ்லாங்கூர் மந்திரி பெசாராக்கிவிட திட்டம் போடப்பட்டிருப்பதாக முன்னதாக வதந்திகள் பரவின. தெங்கு சஃப்ரோலுக்கு வழிவிட்டு நடப்பு மந்திரி பெசார் டத்துஸ்ரீ அமீருடன் ஷாரி மத்திய அமைச்சர் ஆவார் என்றும் பேசப்பட்டது. எனினும் ஸ்லாங்கூர் சுல்தானின் அறிவுரைப்படி 5 ஆண்டு பதவிக்காலம் முடியும் வரை மந்திரி பெசார் பதவியில் தொடரவிருப்பதாக அமீருடன் நேற்று தெளிவுபடுத்தி தம் மீதான யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததை அவர் உறுதிப்படுத்தினர். PLKN 3.0 பங்கேற்பாளர்களுக்கு தினசரி அலவன்ஸ் 8 ரிங்கிட் 50 ரிங்கிட் கிடையாது. தற்காப்பு அமைச்சர் விளக்கம். ஜனவரியில் தொடங்கும் PLKN 3.0 தேசிய சேவை பயிற்சிக்கான அலவன்ஸ் தொகை 8 ரிங்கிட்டாகவே நிலைநிறுத்தப்படுகிறது. அதனை உயர்த்த வேண்டிய அவசியம் எதுவும் தற்போதைக்கு ஏற்படவில்லை என தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நோர்டின் தெரிவித்தார். பாதுகாப்பு மீதான சிறப்பு நாடாளுமன்ற தேர்வு குழு PLKN 3.0 பங்கேற்பாளர்களுக்கான தினசரி அலவன்ஸ் தொகை 50 ரிங்கிட்டாக உயர்த்தப்பட வேண்டும் என வியாழக்கிழமை பரிந்துரை செய்திருந்தது. அது குறித்து பேசிய போது அமைச்சர் அவ்வாறு தெரிவித்தார். இவ்வேளையில் ராணுவ முகாம்களில் PLKN பங்கேற்பாளர்கள் மத்தியில் பகடிவதை பிரச்சினை ஏற்பட வாய்ப்பில்லை என்றார் அவர். கோலாலம்பூரில் டின்னுக்குள் தலை சிக்கிக் கொண்டு தவித்த பூனையை காப்பாற்றிய தீயணைப்பு வீரர்களுக்கு நெட்டிசன்கள் பாராட்டு. தற்செயலாக டின்னுக்குள் தலை சிக்கிக் கொண்டு தவித்த பூனையை வெற்றிகரமாக மீட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் சிக்கலான நிலைமையாய் சமாளிப்பதற்கு விவேகமாக செயல்பட்ட அப்பூனையின் உரிமையாளரான எல்லா என்ற பெண்ணிற்கும் நெட்டிசன்கள் தங்களது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் டின்னில் தலை சிக்கிக் கொண்ட நிலையில் தவித்துக் கொண்டிருந்த தனது அடிக் என்ற செல்ல பூனையை கூண்டில் அடைத்துக் கொண்டு தனது வீட்டிற்கு அருகில் உள்ள தீயணைப்பு நிலையத்திற்கு எல்லா எடுத்து சென்று தீயணைப்பு வீரர்களிடம் நிலைமையை எடுத்து கூறி உதவி கோரியுள்ளார். தொடக்கத்தில் தீயணைப்பு வீரர் ஒருவர் அந்த பூனையை கூண்டிலிருந்து வெளியேற்றாமலேயே டில்லிலிருந்து அதனை விடுவிக்க முயன்றனர். ஆனால் பயந்து போன பூனை தனது கூர்மையான நகங்களால் அவரது பணியை மிகவும் சவாலாக மாற்றியது. தீவிர முயற்சிக்கு பின் தீயணைப்பு வீரர்கள் வெற்றிகரமாக பூனையின் தலையை டின்னிலிருந்து விடுவித்தனர். இதனைத் தொடர்ந்து பூனையின் உரிமையாளரான எல்லா டிக்டாக் இடுகையில் தீயணைப்பு வீரர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மதங்களை இழிவுபடுத்தும் செயல்களை ஒற்றுமை அமைச்சு கடுமையாக கையாள வேண்டும். டத்தோயன் சிவகுமார் வலியுறுத்து. மற்ற மதங்களை இழிவுபடுத்தும் செயல்கள் நாட்டில் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை கையாள ஒற்றுமை அமைச்சு கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும்.
தவறினால் காலம் காலமாக இனங்களுக்கு இடையில் கட்டி காக்கப்படும், ஒற்றுமை சீர்குலைந்துவிடும் என மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் எச்சரித்தார். மக்களவையில் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் அரசன் ராயர் கேட்ட கேள்விகளுக்கான பதிலில் மேற்கண்ட பிரச்சினையை கையாள நடப்பில் உள்ள சட்டங்களே போதுமானது என ஒற்றுமை அமைச்சின் துணை அமைச்சர் கூறியிருந்தார். சட்டங்களும் தண்டனைகளும் இருப்பது உண்மைதான். ஆனால் மதங்களை இழிவுபடுத்தும் செயல்கள் தொடர்கதையாகி வருகின்றன. எனவே புகார் செய்யப்பட்ட பல சம்பவங்கள் என்னவாகின என்பது கடவுளுக்குதான் வெளிச்சம். எனவே இவ்விவகாரத்தில் ஒற்றுமை அமைச்சின் தலையீடு அவசியமாகிறது. அமலாக்க நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சின் பொறுப்புக்கே விட்டுவிடாமல் ஒற்றுமை அமைச்சும் தம் பங்கை ஆற்ற வேண்டும். உதாரணத்திற்கு இன மத நல்லிணக்கத்தை குறைக்கும் செயல்கள் குறித்த புகார்களை பெறும் முறையை அமைச்சு மேம்படுத்தலாம். புகார் செய்யும் வழிமுறைகள், புகார்களின் தன்மை, சட்ட நடவடிக்கைகள், ஆலோசனை சேவைகள், விழிப்புணர்வு திட்டங்கள் போன்றவற்றை அது உட்படுத்தி இருக்க வேண்டும் என அமைச்சர் பரிந்துரைத்தார். ஆசியான் தலைவர் என்ற முறையில் பிரதமர் அன்வாரின் தனிப்பட்ட ஆலோசகராகும் தக்சின். மலேசியா அடுத்த ஆண்டு ஆசியான் தலைவர் பதவியை ஏற்கும் போது பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தனிப்பட்ட ஆலோசகராக தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்சின் ஷினாவாட் செயல்படுவார். அதிகாரப்பூர்வமற்ற முறையில் அமைக்கப்படும் பல்வேறு ஆசியான் நாடுகளை சேர்ந்த ஒரு குழு தக்சினுக்கு உதவியாக இருக்கும் என டத்துஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். தக்சின் போன்ற அரசு தந்திரிகளின் அனுபவம் ஆசியான் தலைவர் என்ற முறையில் மலேசியாவுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என பிரதமர் சொன்னார். தக்சினின் கடைசி புதல்வியும் தாய்லாந்தின் நடப்பு பிரதமருமான பியோடாங்ரான் ஷினோவாத்ரா புத்ரஜயாவில் கூட்டு செய்தியாளர் சந்திப்பை நடத்திய போது டத்துஸ்ரீ அன்வார் அவ்வாறு கூறினார். அன்வாரின் அவ்வறிவிப்பை வரவேற்ற பென்டகரான் அதற்கு மலேசியாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். 2001 முதல் 2006 வரை தாய்லாந்து பிரதமராக இருந்த தக்சின் ராணுவ புரட்சியில் வீழ்த்தப்பட்டு 15 ஆண்டுகள் நாடு கடந்து வாழ்ந்து வந்தார். கடந்த ஆண்டு தாய்லாந்து திரும்பியவருக்கு ஊழல் மற்றும் அதிகார முறைகேடு தொடர்பில் 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் அந்நாட்டு மன்னரால் அது ஓராண்டாக குறைக்கப்பட்டது. 10 லட்சம் இந்திய சுற்றுப்பயணிகள் இலக்கு நிறைவேறியது. அமைச்சர் பெருமிதம். இவ்வாண்டு இந்தியாவில் இருந்து 10 லட்சம் சுற்றுப்பயணிகளை கவர வேண்டும் என்ற இலக்கில் மலேசியா வெற்றி பெற்றுள்ளது. முதலில் 11 மாதங்களிலேயே அவ்விலக்கை அடைந்திருப்பது குறித்து சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோங்கிங் சிங் மகிழ்ச்சி தெரிவித்தார். கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தோடு ஒப்பிடும்போது இது 71.7 விழுக்காடு அதிகமாகும். அதோடு கோவிட்-19 பெரும் தொற்றுக்கு முன் 2019 பதிவான எண்ணிக்கையை காட்டிலும் இது 47 விழுக்காடு உயர்வாகும். இந்திய சுற்றுப்பயணிகளின் முக்கிய தேர்வாக மலேசியா விளங்குவது இதன் மூலம் புலப்படுவதாக அமைச்சர் சொன்னார். கடந்த ஆண்டு டிசம்பரில் இலவச விசா நடைமுறை அறிமுகம் கண்டதே இந்திய சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கையின் அதிரடி உயர்வுக்கு காரணமாகும். அந்த புதிய கொள்கை நாட்டின் சுற்றுலாத்துறைக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளது. இந்த கணிசமான வரவேற்பு காரணமாக இந்தியாவில் இருந்து மலேசியாவுக்கு இவ்வாண்டு பல்வேறு விமான சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளன. பினாங்கு மற்றும் லங்காவிக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸின் தினசரி நேரடி விமான சேவைகளும் அவற்றில் அடங்கும். தெருவில் சுற்றித் திரியும் வளர்ப்பு பிராணிகளை கொல்லக்கூடாது என்ற கொள்கை ஸ்லாங்கூர் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என இங்சியூ லிம் உறுதியளித்திருப்பு. தெருவில் சுற்றித் திரியும் வளர்ப்பு பிராணிகளை கையாளும் போது அவற்றை ஊராட்சி மன்றங்கள் கொள்ளக்கூடாது என்ற உத்தேச கொள்கையை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் கூடும் மாநில சட்டமன்ற கூட்டத்தில் தாக்கல் செய்ய போவதாக ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் இங்சியூ லிம் உறுதியளித்திருப்பதாக அரசு சார்பற்ற இயக்கம் ஒன்று தெரிவித்துள்ளது. டிசம்பர் 13ஆம் தேதி ஊராட்சி மன்றத்திற்கான ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பெட்டலிங் ஜெயா, நாடாளுமன்ற உறுப்பினர் லீ சிங் சூங் மற்றும் பிராணிகளை கொடுமைப்படுத்துவோருக்கு எதிரான இதர அரசு சார்பற்ற பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற சந்திப்பு கூட்டத்தில் இந்த ஆலோசனை முன்மொழியப்பட்டது. கைவிடப்பட்ட மலேசிய பிராணிகள் சங்கம் தெரிவித்தது. தெருவில் சுற்றித் திரியும் வளர்ப்பு பிராணிகளை கொல்வதை தடை விதிக்கும் கொள்கை குறித்து சமூக இயக்கங்களின் உறுப்பினர்கள் அந்த கூட்டத்தில் விளக்கம் அளித்தனர். ஊராட்சி மன்ற அதிகாரிகள் பின்பற்றும் கருணை கொலை செய்வதற்கு பதிலாக அந்த பிராணிகளுக்கு கருத்தடை செய்த பின் விடுவிக்கப்பட வேண்டும் என அரசு சார்பற்ற இயக்கங்களின் பிரதிநிதிகள் வாதிட்டனர். குடும்ப உறுப்பினர்களின் கார் பதிவு எண்களால் அதிர்ஷ்டம். ஜாக்பாட் வென்று கோடீஸ்வரரான முதியவர். ஆண்டு கணக்கில் குடும்ப உறுப்பினர்களின் கார் பதிவு எண்கள் மீது பந்தயம் கட்டி வந்த ஓய்வு பெற்ற குத்தகையாளர்
டோடோ 4D ஜாக்பாட்டில் 21.3 மில்லியன் பரிசு தொகையை வென்றுள்ளார். பினாங்கை சேர்ந்த 64 வயதான அம்முதியவர் 58411562 என 24 இலக்க எண்களை ஆண்டு கணக்கில் எழுதி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி இரட்டை மகிழ்ச்சியாக அவ்விரு எண்களுக்கும் டோடோ 4D குழுக்களில் முறையே 2ஆம் 3ஆம் இடங்களில் வந்து ஒரே நாளில் அவரை கோடீஸ்வரராக்கின. அதை பார்த்த சந்தோஷத்தில் தமக்கு பேச்சே வரவில்லை என அவர் நிகழ்ச்சியுடன் சொன்னார். கோடிக்கணக்கில் பரிசு தொகை கிடைத்திருப்பதால் நிம்மதியான ஓய்வு காலத்தை உறுதி செய்து கொண்டுள்ள அவ்வாடவர் நிலையான வருமானத்திற்காக பிக்சட் டெபாசிட் எனப்படும் நிரந்தர வைப்பு தொகையில் அப்பணத்தை போடவிருப்பதாக சொன்னார். இவ்வேளையில் பினாங்கை சேர்ந்த இன்னொரு நபர் 96661018 என்ற எண்கள் வாயிலாக 4.4 மில்லியன் பரிசு பணத்தை வென்றுள்ளார். உயர் வருமானம் பெறும் T20 தரப்பினர் ஹஜ் யாத்திரை செல்வதற்கு 33,300 ரிங்கிட் முழு கட்டணத்தை செலுத்த வேண்டும். அடுத்த ஆண்டு ஹஜ் யாத்திரை செல்வதற்கான உயர் வருமானம் பெறும் T20 தரப்பை சேர்ந்த ஒரு நபருக்கு 33,300 ரிங்கிட்டாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் முழு கட்டணத்தையும் சொந்தமாக செலுத்த வேண்டும். அதே வேளையில் B40 எனப்படும் குறைந்த வருமானம் பெறும் தரப்பை சேர்ந்த யாத்திரிகளுக்கு 55 விழுக்காடு அல்லது 18,000 ரிங்கிட் உதவித்தொகை கூடுதலாக அரசாங்கம் 1000 ரிங்கிட் நிதி வழங்குவதால் அவர்கள் யாத்ரீக செலவுக்கு 15,000 ரிங்கிட் மட்டுமே செலுத்த வேண்டும். M40 எனப்படும் நடுத்தர வருமானம் பெறும் தரப்பை சேர்ந்த யாத்திரிகளுக்கு 29 விழுக்காடு உதவித்தொகை அடிப்படையில் 23,500 ரிங்கிட் செலுத்த வேண்டும். லெம்பாகா தபுங் ஹாஜி எனப்படும் யாத்ரிக நிதி வாரியத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி சையத் ஹமாதா சையத் ஒத்தமான் இதனை தெரிவித்தார். வணக்கம். கடந்த 14ஆம் டிசம்பர் 2024ஆம் தேதியில் மலாக்கா மாநில சிலம்ப போர்க்கலை கழகத்தின் ஏற்பாட்டில் போர்க்கலையின் பாசறையின் வளர்ச்சியில் நிதிக்கான விருந்தோம்பல் நிகழ்வு நடைபெற்றது. இந்த விருந்தோம்பல் அசான் மலாக்காவில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக நித்யாஞ்சலி விஷாந்தினி காயத்ரி ரம்லு ஆகியவர்களின் பரதநாட்டியத்துடன் இந்நிகழ்வு தொடங்கியது. இதில் மதிப்புமிகு ஐயா ஓம்ஸ்பா தியாகராஜன், அதிமகா ருத்ரவீரன் மகாகுரு முரளிதரன், கொக்கோ மலேசியா செயலாளர் ஐயா புருஷோத்தமன், மலாக்கா மாநில இளைஞர் பிரிவு தலைவர் குகன் ராம் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருந்தனர். அது மட்டுமின்றி மலேசிய திரைப்பட இசையமைப்பாளர் 3ஆம் அதிகாரம், பரமபதம், மாயா ரேகை, இறைவி திருமகள் காடு, ஆஸ்ட்ரோ விண்மீன் தொடர் நாடக இசை இயக்குனர் திரு பாலன்ராஜ் அவரின் இசை பாடல் மற்றும் இசை பாசறையில் பயிலும் மாணவர்களின் படைப்பங்கம் வருகையாளர்களின் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தாக அமைந்திருந்தது. பிறகு மலாக்கா மாநில சிலம்ப போர்க்கலையின் சார்பில் மதிப்புமிகு ஐயா ஓம்ஸ்பா தியாகராஜன் அவர்களுக்கும் வருகை புரிந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் சுக்மா மற்றும் 2024 சர்வதேச சீலாட் போட்டியில் வெற்றி பெற்று தமது கழகத்திற்கு புகழ் பெற செய்த அனைத்து விளையாட்டு பங்கேற்பு வீரர்களுக்கும் சிறப்பு செய்து நினைவு சின்னம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். மாநில சிலம்ப போர்க்கலை பாசறையின் வளர்ச்சிக்காக இந்நிகழ்வு ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது என மகாகுரு ருத்ரவீரன் சுரேஷ் பாலகிருஷ்ணன் கூறினார். அரசு சாரா இயக்கங்களும் மற்றும் பொதுமக்களும் இவ்விருந்தோம்பலில் கலந்து பாசறை வளர்ச்சிக்காக நிதி நன்கொடையாக வழங்கினர். இவ்வேளையில் பாசறை வளர்ச்சிக்கு நன்கொடை வழங்கியவர்களுக்கும் இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த ஏற்பாட்டு குழுவினருக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருப்பதாக மலாக்கா போர் கலை தலைவர் மகாகுரு ருத்ரவீரன் மாஸ்டர் பி சுரேஷ் தெரிவித்தார்.